உங்களுக்கு தேவையில்லாமல் அதிகம் பேசுற பழக்கம் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள்ல எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு தேவையில்லாதது. பல நேரங்கள்ல நாம பேசுறதால தான் நம்ம வேல்யூ குறையுது. நம்மளை மக்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. உண்மையா சொன்னா, அதிகம் பேசுறவங்கள விட அமைதியா இருப்பவங்கள தான் மக்கள் அதிகமா மதிக்க ஆரம்பிப்பாங்க. பார்ட் 1ல நாம இத பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். ஆனா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கலானா நீங்க இந்த பழக்கத்தை கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பார்ட் 2ல உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய 5 பவர்ஃபுல் ரகசியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பேசுற விதமே சேஞ்ச் ஆகிடும். 1. பேசாத இடத்துல தான் உன் மதிப்பு உருவாகுது. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பவன் ஒரு நாள் யாருக்கும் முக்கியம் இல்லாதவன் ஆகிடுவான். ஏன்னா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேல்யூ குறைந்து கொண்டே போகும். ஆனா ஒரு மனிதன் அவசியமில்லாத இடத்துல அமைதியா இருந்தா அவன் பேசும் ஒரு வார்த்தைக்கு கூட அதிகமான வெயிட் இருக்கும். மக்கள் அவன் பேசுறத கவனமா கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. கிளாஸ்லயும் ஆபீஸ்லயும் அதிகமா பேசுறவங்க இருக்காங்க. ஆனா யாரும் அவங்கள சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கிற ஒருத்தன் ஒரு தடவை பேசினாலே எல்லாரும் சைலன்ஸா கேட்பாங்க. அதனால என்ன லெசன்னா, நீங்க பேசுற அளவை குறைச்சுக்கோங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நான் இப்போ பேசுறது தேவையா இல்லையா? இத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்லோவா உங்க ரெஸ்பெக்ட் கூட ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனால மறக்காதீங்க. அதிகம் பேசுறவங்களுக்கு வேல்யூ குறையும், அமைதியா இருப்பவங்களுக்கு வேல்யூ அதிகரிக்கும். இதுதான் முதல் ரகசியம். 2. வார்த்தைக்கு முன்னாடி சிந்தனை இருக்கணும். புத்தர் சொல்றாரு, நீ பேசுற வார்த்தை அமைதியை விட நல்லதா இல்லைன்னா அதை சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம அதிகம் பேசுற நேரத்துல தான் அதிகமா பிரச்சனை வரும். தவறான வார்த்தை, அவசரமா சொன்ன பதில், யோசிக்காம பேசுற பழக்கம், இதெல்லாம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸும் நம்ம இமேஜும் டேமேஜ் பண்ணுது. ஆனா ஒரு மனிதன் பேசுறதுக்கு முன்னாடி 2 செகண்ட்ஸ் கூட யோசிச்சா அவன் வாழ்க்கையில 50% பிரச்சனைகள் குறையும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது உங்களோட பேசுறப்போ அல்லது ஆர்கியூமெண்ட் நடக்கிறப்போ உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் பாஸ் எடுங்க. மனசுக்குள்ள கேளுங்க, இது பேசணுமா இல்லையா? அந்த 2 செகண்ட்ஸ் தான் உங்க வாழ்க்கையை சேவ் பண்ணும். புத்தர் பிலாசபியில இது ரொம்ப முக்கியமானது. ரைட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மை பேசணும், நல்ல வார்த்தை பேசணும், தேவையான அளவுக்கு மட்டும் பேசணும். அதனால மறக்காதீங்க, நீ பேசுற வார்த்தை உன்னை கிரியேட் பண்ணும் அல்லது உன்னை டிஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் 2வது ரகசியம். 3. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் சில பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். புத்தர் சொல்லுறாரு, உன்னை புரிஞ்சு கொள்ளாதவர்களுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பயன் இல்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க 100 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஆனா நீங்க சைலன்ஸா இருந்தா காலம் தான் உண்மையை ப்ரூவ் பண்ணும். அதனால என்ன லெசன்னா, நீங்க எல்லாருக்கும் உங்களை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை போதும், புரியாதவங்களுக்கு 100 வார்த்தை கூட போதாது. இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அன்னெசரி ஸ்ட்ரெஸ் குறையும், மனசு லைட் ஆகும், ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்லி வரும். மறக்காதீங்க, எக்ஸ்பிளனேஷன் கம்மி, அமைதி அதிகம். அதுதான் ரியல் பவர். இதுதான் 3வது ரகசியம். 4. கோபத்தில் பேசாதே, அமைதியில் பேசு.
ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணுது தெரியுமா? அது கோபத்தில் பேசுற வார்த்தைகள். நீங்க கவனிச்சு பாருங்க. நாம் கால்மா இருக்கும்போது நாம பேசுற வார்த்தை நம்மளை உயர்த்தும். ஆனா கோபம் வந்த நேரத்தில் நம்ம பேசுற வார்த்தை நம்ம கீழே தள்ளும், ரிலேஷன்ஷிப்ஸை உடைக்கும், அப்பிறகு நாம ரிக்ரெட் ஆகுற அளவுக்கு கொண்டு போகும். புத்தர் சொல்றாரு, கோபம் வந்தால் பேசாதே, அமைதி வந்த பிறகு பேசு. ஒரு ஸ்மால் ட்ரிக். நீங்க கோபம் வந்த உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போங்க. 10 செகண்ட் சைலன்ஸ் இருங்க. அந்த 10 செகண்ட்ஸ் தான் ஒரு பெரிய ஃபைட்டை அவாய்ட் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணும், உங்க ரெஸ்பெக்டை காப்பாற்றும். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணினா கூட உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அது கூட லேட்டர். அதனால மறக்காதீங்க. கோபத்தில் பேசுற வார்த்தை நிமிஷத்தில் டேமேஜ் பண்ணும். அமைதியில் பேசுற வார்த்தை வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். இதுதான் 4வது ரகசியம். 5 பேசாதே, உன் செயல் பேசட்டும். இப்போ இந்த கடைசி ரகசியம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீங்க கவனிச்சு பாருங்க. அதிகம் பேசுறவங்க எப்பவும் பிராமிசஸ் கொடுப்பாங்க, ஆனா ரிசல்ட்ஸ் கம்மி இருக்கும். ஆனா அமைதியா இருக்கிறவங்க அதிகம் பேச மாட்டாங்க, ஆனா அவங்க ரிசல்ட்ஸ் தான் பேசும். புத்தர் சொல்றாரு, வார்த்தைகளை விட செயல் பெரியது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க கோல்ஸ் யாரிடமும் சொல்லாதீங்க. அதிகமா பேசாம சைலண்டா ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் உங்க சக்சஸ், உங்க ஹார்ட் ஒர்க், உங்க ரிசல்ட் உலகத்துக்கே பதில் சொல்லும். அப்போதான் மக்கள் உங்களை உண்மையா மதிக்க ஆரம்பிப்பாங்க. நினைவில் வைங்க, நீ பேசுறதால நீ பெரியவனாக மாட்டே, நீ சாதிப்பதால தான் நீ பெரியவனாகிற. அதனால பேசுறதை குறைச்சு செயலை அதிகப்படுத்து. இதுதான் 5வது மிகவும் முக்கியமான ரகசியம். இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தேவையில்லாமல் பேசுற பழக்கம் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோல பார்த்த இந்த 5 விஷயங்களும் சின்ன விஷயம்னு தோன்றலாம், ஆனா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை வேற மாதிரி மதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்துல அதிகமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அமைதியா யோசிச்சு பேசுறவங்க தான் உண்மையில பவர்ஃபுல். அதனால இன்னைக்கு முதல் பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. தேவையில்லாத வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்க. உங்க செயல் பேசட்டும். பாட்டு ஒன்று பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இனி முதல் தேவையில்லாமல் பேச மாட்டேன். நாம் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.